அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அட்ஜெக்டிவ்னா என்ன? பெயர் உரிச்சொல். அட்ஜெக்டிவ்னா என்ன? தமிழ்ல பெயர் உரிச்சொல். அது உங்களுக்கு பேர் கேட்டீங்கன்னா நீங்க பயமா இருக்கும், இந்த பேரை கேள்விப்பட்டீங்கன்னா நீங்க பயமா இருக்கும். பட் என்ன கவனிங்க, ரொம்ப சிம்பிளா இருந்தா என்ன கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. கவனிங்க, இப்போ அட்ஜெக்டிவ் அப்படின்னா பெயர் உரிச்சொல். பாருங்க, பெயர் உரிச்சொல் இருக்கா, அதாவது பெயர் சொல்ல பத்தி சொல்ற வார்த்தை தான் பெயர் உரிச்சொல். எப்படி? பெயர் சொல்ல பத்தி சொல்ற வார்த்தை தான் பெயர் உரிச்சொல். பெயர் சொல்ல பத்தி சொல்ற வார்த்தை தான் பெயர் உரிச்சொல்னா இங்க பாருங்களேன், ஐ மெட் எ குட் பாய் அப்படின்னு இருக்குப்பா. எப்படி? ஐ மெட் எ குட் பாய். இப்ப கவனிங்க, ஐ மெட் எ பாய் எப்படி இருக்கு? ஐ மெட் எ பாய் இருக்கா, அதாவது நான் எப்படி நான் ஒரு பையனை பார்த்தேன். ஐ மெட் எ பாய்னா நான் ஒரு பையனை பார்த்தேன் அல்லது சந்தித்தேன். இப்போ இந்த சென்டென்ஸ்ல ஐ மெட் அ பாய் இருக்குல்ல, நல்லா கவனிங்க, இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் கவனிக்காதீங்க. மேல இருக்கு தெரியுமா, மேல இருக்கிறதுக்கு இதெல்லாம் கவனிக்காதீங்க, இது கவனிங்க. இப்போ ஐ மெட் எ பாய், இங்க நான் ஒரு பையனை சந்தித்தேன் அல்லது பார்த்தேன். இப்போ இதுல நவுன் எது? நவுன் பெயர்ச்சொல் எது? பாய் தானே. பெயர்ச்சொல் என்ன? பாய். இப்போ இந்த பெயர்ச்சொல்லை பத்தி இந்த அட்ஜெக்டிவ்ன்றது ஏதாவது சொல்லும். கவனிங்களா, இப்போ நான் ஒரு பையனை பார்த்தேன், நான் ஒரு நல்ல பையனை பார்த்தேன்னு சொல்லலாமா? அப்ப குட் போட்டா என்ன ஆயிடும்? நான் ஒரு நல்ல பையனை பார்த்தேன். குட், நல்ல, பாய் பையன், நல்ல பையன். ஐ மெட் எ குட் பாய், நான் ஒரு நல்ல பையனை பார்த்தேன். இப்போ அந்த குட் இல்லைன்னு வச்சுங்களேன், குட் இல்லைன்னா கூட சென்டென்ஸ்ல மீனிங் வரும். ஐ மெட் எ குட் பாய் இருக்குல்ல, இங்க குட் இல்லைன்னா கூட மீனிங் வரும். பட் இது இப்போ இதெல்லாம் என்னன்னா, குட் பாய்ன்றது அந்த பையனை பத்தி ஏதோ ஒரு சொல்றோம், அந்த பையனை பத்தி ஏதோ ஒரு சொல்றோம், நல்ல விதமாக சொல்லலாம் அல்லது கெட்ட விதமாக சொல்லலாம், அந்த பையனை பத்தி ஏதோ ஒன்று சொல்றோம். கவனிங்க, ஐ மெட் எ குட் பாய். இதையே ஐ மெட் எ பேட் பாய் சொல்லலாமா? ஐ மெட் எ பேட் பாய், நான் ஒரு கெட்ட பையனை பார்த்தேன். ஐ மெட் எ கிளவர் பாய், ஐ மெட் எ கிளவர் பாய், நான் ஒரு புத்திசாலி பையனை பார்த்தேன் சொல்லலாமா? ஐ மெட் எ லேசி பாய், அப்ப நான் ஒரு சோம்பேறியான பையனை பார்த்தேன். அதே ஐ மெட் எ ரிச் பாய் சொல்லலாமா? நான் ஒரு பணக்கார பையனை பார்த்தேன். இங்க ஐ மெட் எ ஃபேட் பாய், நான் ஒரு பருமனான பையனை பார்த்தேன். ஐ மெட் எ ஃபூலிஷ் பாய், நான் ஒரு முட்டாள்தனமான பையனை பார்த்தேன். அடுத்தது ஐ மெட் எ தின் பாய், நான் ஒரு ஒல்லியான பையனை பார்த்தேன். இது போல நிறைய எழுதியே போலாம். இது போல என்ன, இந்த பையனை பத்தி நிறைய சொல்லலாம், இந்த பையனை பத்தி நிறைய சொல்லலாம். இதெல்லாம் என்னன்னா, இதை போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே என்னன்னா, இது எல்லாமே தான் அட்ஜெக்டிவ். டிக்ஷனரியில் இதெல்லாம் எடுத்து பாருங்க, டிக்ஷனரியில் இதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கு பக்கத்துல என்ன போட்டிருப்பாங்க, இது எல்லாத்துக்கும் பக்கத்துல என்ன போட்டிருப்பாங்கன்னா ஏடிஜே தான் போட்டிருக்கோம். இது எல்லாத்துக்கும் என்ன போட்டிருப்பான்? ஏடிஜே போட்டிருப்பான், அதாவது அட்ஜெக்டிவ் போட்டிருப்பான். அது கவனிங்க பாருங்க, தின், ஃபூலிஷ், ஃபேட், குட், பேட், கிளவர், லேசி, ரிச். பாருங்க இந்த அட்ஜெக்டிவ் பாத்தீங்களா, எல்லாமே பாத்தீங்களா எங்க வந்திருக்கு? நவுனுக்கு முன்னாடி தான் வருது. எல்லாமே என்ன, நவுனுக்கு முன்னாடி வருது. அதாவது அட்ஜெக்டிவ் எங்க பயன்படுத்தணும்? அட்ஜெக்டிவை எங்க பயன்படுத்தணும்னா ரெண்டு இடங்கள்ல பயன்படுத்தணும். அட்ஜெக்டிவை ரெண்டு இடங்கள்ல பயன்படுத்தலாம். ஒரு இடம் நவுனுக்கு முன்னால, இது நவுன் இதுக்கு முன்னால. இன்னொரு இடம் நானே சொல்வேன், இந்த கிளாஸ் முடிக்கணும் நானே சொல்றேன். ஒரு இடம் நவுனுக்கு முன்னால என்ன, இன்னொரு இடம் வந்து இப்போ ஒரு 4 நிமிஷம் சொல்றேன், இது எங்க வரும்னு சொல்றேன். இது புரியுதா?